இது ஒரு கஸ்டமைஸ்டு சோப்பு தாங்க. ஃபைனலாக என்ன சோப்புன்னு நான் சொல்கிறேன். நம்ம என்ன வெசல்ஸ் எடுத்தாலும், என்ன மெஷரிங் கப்ஸ் எடுத்தாலும், நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுப்பேன். ஆயில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம போட பவுடர்ஸு, எசென்ஷியல் ஆயில் இது எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் வந்து நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 1 or 2 டிகிரி ஃபீவரோடு தான் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கஸ்டமருக்கு 4 நாளுக்குள்ளே நான் டெலிவரி கொடுக்கணும். அவங்க 1 டே முன்னாடி தான் அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 நாள் முன்னாடி செஞ்சு வச்சா தான் இந்த சோப்பை வந்து நம்ம அனுப்ப முடியும். அப்படிங்கிறனால நான் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணாலும் அதில் நம்ம ஒரு ஹானஸ்ட் அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த இடத்தையுமே நான் வந்து ரீச் பண்ணிடலாம். நான் ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நான் நினச்சா வேறு ஆள் கூட செய்ய வைக்க முடியும். நம்ம ப்ராடக்டை நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்காது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வராது. அதனால் இது எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ஃபீவரோடு தான் வாய்ஸுமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக எல்லா ஆயில்ஸுமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது பவுடர். இது வந்து மஞ்சிஸ்தா பவுடர் தாங்க. மஞ்சிஸ்தா சோப் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 24 hours மெத்தட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சிஸ்தா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து லையும் டிஎம் வாட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினர், அதாவது நீங்கள் இந்த மாதிரி சோப் செய்யும்போது சில்வர் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லதுன்னு சொல்லுவேன். சில்வர் ஸ்ட்ரெயினரில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கஸ்டமர் எந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சோப்ஸ் கஸ்டமைஸ்டாக வேணும், ஷாம்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் லேக் நேச்சுரல்ஸ் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.